ஃபுட் டெலிவரி பாய் டு உலக சாம்பியன். பல தடைகளை தாண்டி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க செய்த நிகழ்ச்சி சம்பவம். மாலத்தீவில் தங்கம் வென்று பெருமை சேர்த்த வட சென்னை இளைஞர். வணக்கம், என் பேர் அப்துல் ஆசிப். இப்போ நடந்த 7th கேரம் வேர்ல்ட் கப் மால்தீவ்ஸில் நடந்தது. அதில் ஸ்விஸ் லீக் ஈவெண்ட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன், கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸ்விஸ் லீக் வந்து ஒரு ரவுண்டு தோத்துட்டா கூட அதில் வெளியே ரொம்ப ஒரு ரவுண்டு விளையாடும் போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதில் சந்தீப் தீவன்றது வேர்ல்டு சாம்பியன் ஒருத்தர் விளையாடினார், கரண்ட் வேர்ல்டு சாம்பியன். அவரையும் நான் அதில் வின் பண்ணி அதில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். வடசென்னை பெரம்பூர் எடுத்திருக்கக்கூடிய கொடங்கையூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அப்துல் ஆஷிப். இவர் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய வேலை செய்துதான் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்ச இவர் கேரம் போர்டு மேல இருக்கக்கூடிய மிகுந்த ஆர்வத்தால மாநில அளவுல பல போட்டிகள்ல கலந்துகிட்டு வெற்றியை பெற்றிருக்காரு. இன்கமே வந்து நான் ஜொமேட்டோ டெலிவரி, ரேப்பிடோ அந்த மாதிரி நான் ஓட்டுவேன். அதுதான் என்னோட இன்கம். அதை வச்சு தான் நான் வந்து வீடியோ ரன் பண்ணுவேன். எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, தங்கச்சி, நான் மட்டும்தான். நாங்கள் 4 பேர் மட்டும் நான் அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு போவோம். அதனால தான் என்னால் வந்து இந்த வேர்ல்டு கப் விளையாட முடியுமா இல்லையான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் டெபுட்டி சிஎம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த காசு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழல்ல தான் மாலத்தீவில் நடக்க இருக்கக்கூடிய 7வது உலக கோப்பை கேரம் போட்டியில கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பித்திருந்த நிலைமையில அதுல தேர்வாகி அதற்கு செலவு செய்ய பணம் இல்லாம தவித்து வந்ததா கூறப்படுது. அப்போதான் முதல்வர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேரம் போட்டியில கலந்துகிட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கோரிக்கையும் வைத்திருக்காரு. அப்போதான் சென்னையில இருந்து உலக கோப்பை கேரம் போட்டியில கலந்துக்கிறதுக்காக தேர்வாகி இருக்கக்கூடிய அப்துல் ஆஷிப் மற்றும் கீர்த்தனா காசிமா உள்ளிட்ட 5 பேருக்குமே நிதியுதவி வழங்கி மாலத்தீவு வைத்திருக்காங்க. 157 பேர் கலந்து கொண்ட ஸ்விஸ் லீக் போட்டியில கடந்த முறை உலக கோப்பையை வென்ற சந்தீப் தேவி மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த வீரர் உட்பட 7 வீரர்களை வென்று அப்துல் ஆஷிப் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. ஸ்விஸ் லீக் ஈவெண்ட்ல 157 பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டுலேருந்து பண்ணியிருக்கு. 17 கண்ட்ரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதில் விளையாடி நான் 8 ரவுண்டு விளையாடி வின் பண்ணி 9 ரவுண்டு பங்களாதேஷ் பிளேயரை வின் பண்ணி அதில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். தந்தை இல்லாத இவர் இளம் வயதிலேயே குடும்ப சுமைக்காக உணவு டெலிவரி செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்த இவர் இப்போ தமிழ்நாட்டையே திருப்பி பார்க்க வைத்திருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு நல்லா கேரமும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னால் நிறைய மேட்ச் வின் பண்ண முடியல, பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியல. அதனால் நான் வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடச்சிதுன்னா அதில் வந்து நான் இன்னும் நிறைய நான் வின் பண்ணுவேன். என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷன் மாறும். அதில் நான் நிறைய கேரம் விளையாடி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய நான் பெருமை சேர்த்துக் கொள்வேன். மேலும் அப்துல் ஆஷிப்புடைய தாய் தன்னுடைய மகனுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையா நினைத்து கண்ணீரோட பேசிய சம்பவம் பார்ப்போர நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அவனை நிற்க வச்சாங்க. அது நினைச்சாவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் பையன் வந்து அவன் நினைச்சதை நிறைவேற்றிட்டான். என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் கேரம் தான் அவன் லைஃபு. நான் கேரமில் ஜெயிக்கணும், நான் தமிழ்நாட்டை பெருமை எடுத்து கொடுக்கணும், இந்த ஆசையில் தான் அவன் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தான். அவனுக்கு அப்பா இல்லாத பையன். அவன் அந்த கஷ்டத்தை எதுவுமே அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், எல்லாமே மறைச்சிருவேன். ஆனால் அவனுக்கு வந்து நம்ம சொல்லாமையே எல்லா கஷ்டம் அவனுக்கு புரியும். அந்த சின்ன வயசுலேருந்தே புரியும். பெருமையாக எனக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு வந்து ஆசிப்போட அம்மான்னு சொல்லி அந்த பேர் வாங்கி என் பையன் கொடுத்துருக்கான். என்னோட பையன்னு சொல்லி அந்த பெருமை இல்லை, அவனோட அம்மான்னு சொல்லி எனக்கு சொல்லிக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முதலமைச்சர் சருக்கு ரொம்ப நன்றி, உதயநிதி சருக்கு ரொம்ப நன்றி, எம்எல்ஏ சருக்கு எம்எல்ஏ சங்கர் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மாலத்தீவுல தங்கம் வென்ற வடசென்னை இளைஞருக்கு பலருமே அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராய் டூர்ஸ்.